சிந்திக்க வேண்டிய ஒரு கடுமையான ஒரு தலைப்பு. மனிதன் உள்ளத்தால் பயப்படக்கூடிய மறுமையின் பக்கம் உங்களை எல்லாம் அழைத்து செல்வதற்காக வேண்டி மறுமையில் மனிதனின் நிலை என்ன என்ற ஒரு அழகான தலைப்பில் ஷேக் எம்.இஸ்ஸம் மசீர் அப்பாசி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவன் ரப்புல் ஆலமீனான இரக்கமுள்ள நீளமுள்ள பண்பான ரஹ்மத்துள்ள கருணையாளன் தயாளனான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து எங்கள் எல்லோருடைய உயிர்களை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வழியில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகின்ற மக்களுக்கு களமைத்துக் கொடுத்த நிர்வாகிகளே, இங்கே திரளாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய என் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் எதற்காக? இந்த இடத்தில் ஒன்று கூடியிருப்பதனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் என்னையும் உங்களையும் திருந்தி வாழுவது எதற்காக? மனிதன் ஆறாவது அறிவென்ற மகத்தான அறிவு கொடுக்கப்பட்டு பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த ஆறாவது அறிவை வைத்து புரிய வேண்டியதை புரிந்து கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாரிய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த பயணம் செவ்வனை அழகுபடுத்திக் கொள்வதற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் இதுவெல்லாம் அந்த மறுமை என்ற மகத்தான இலக்கை சரியாக அடைந்து கொள்வதற்குத்தான். இந்த உலகத்தில் யாரும் நிலையாக வாழ்ந்தவர்கள் கிடையாது. இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. அழியும் என்பதை விட
இது அழிக்கப்பட போகிறது. இந்த உலகம் உரிய நேரத்தில் அழிக்கப்படும். அதுவரைக்கும் வாழுகிற மனிதன் நிலையாக வாழ மாட்டான். அழிக்கப்படுகிற நேரத்தில் யார் இருக்க வேண்டும் என்று ரப்பு முடிவெடுக்கிறாரோ அவர்கள் இருப்பார்கள். இந்த பூமி நின்று கொண்டிருக்கும். வந்தவர் போய்கொண்டிருப்பார், வரவேண்டியவர் வந்து கொண்டிருப்பார். இது யதார்த்தம் அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குந்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூர். பொது மையவாடிகளை தரிசிப்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு தடுத்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, நீங்கள் இப்போது நீங்கள் தரிசியுங்கள். ஏனென்றால் அப்படியான அந்த செயல்பாடு ஃபைன்னஹா துலக்கிருக்குமுல் ஆகிரா, அது இந்த உலகம் நிலையற்றது. நிலையான மறுமையை அந்த நிலைப்பாடு உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகத்தையே ஆள பிறந்தவர்கள் என்று சொல்ல பயங்கர கொடூரமான ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் நிலையாக இருந்ததில்லை. இந்த உலகத்திலேயே என்னுடைய ஆட்சியின் விஸ்தீரம், என்னுடைய ஆட்சியுடைய விசாலம், ஆள்பலமும் ஆயுத பலமும் என்னை மீறி வர மிகைக்க ஜெயிக்க யாரும் இல்லை என்று மிக பயங்கரமான ஆணவத்தோடு பேசிய ஃபிரௌன் போன்றவர்கள் இந்த உலகத்தில் நிலையற்ற வாழ்க்கை என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த பூமிக்கு மேல் அவரின் உடம்பை எல்லாம் வைத்திருக்கிறான். நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் மறுமை என்ற மகத்தான அந்த வாழ்க்கையை ஆழமாக உள்ளத்திலே ஆழப்பறிந்து ஈமான் கொண்ட சாதியினர் சகோதரர்களே. இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? ஹுதல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவைகளை ஈமான் கொண்டவர்கள். வயுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் தர்மம் செய்யக்கூடியவர்கள். பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் மறுமை என்ற மகத்தான அந்த நாளை பற்றி ஆழமாக உறுதியாக நம்பியவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொன்றும் அந்த நாளில் விசாரிக்கப்பட போகின்றது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பார்த்த பார்வை தஃபா அலைஹி ஹைனத்துல் அய்யுன் வமா துஃபி ஸுதூர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கண்ணை மூடி திறந்த ஒரு மனிதனை ஏளனப்படுத்தி பேசினால் அந்த கண்ணால் செய்ய பாவம் ரப்புக்கு மறையாது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றவைகளும் வெளிப்படுத்தப்படும். யௌம துப்ல ஸராயிர், உள்ளங்களிலே மூடி மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படும் நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யௌமைன் துஹத்திஸு அக்பாரஹா, மனிதர்களுடைய செய்திகளை சொல்கின்ற நாள். அன்றைய நாள் இந்த பூமி கலைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சஹாபாக்களுக்கு விளக்கம் கேட்கிறார்கள், மா அக்பாருஹா யா ரசூலல்லாஹ், இந்த பூமியுடைய செய்தி என்ன? எதை சொல்ல போகிறது? இந்த பூமிக்கு மேலால் இன்ன அடியான் இதை செய்தான், அவன் இதை செய்தான், இவன் இப்படி கலைத்தான், இவன் இப்படி இவனுக்கு அநியாயம் செய்தான், இவன் மனைவிக்கு துரோகம் செய்தான், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தால், இவர்கள் இருவரும் சேர்ந்த பிள்ளைகளுக்கு, பள்ளி நிர்வாகிகள் சமூகத்துக்கு, ஆட்சியாளர்கள் மற்றவர்களுக்கு, ஆசான்கள் மாணவர்களுக்கு யார் எதை செய்தாலும் அதை பூமி கலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நாள் தட்டப்படும் நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திடுக்கிட செய்யும் நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யௌமுல் ஹஷ்ர், ஒன்று சேர்க்கப்படும் நாள். யௌமுல் ஜம், ஒன்று சேர்க்கப்படும் நாள். மனிதனை ஆட்டமாக வைக்கும் நாள். யௌம யஜ்அல் வில்தான ஷீபா, ஒரு சின்ன குழந்தையையும் அரைத்து வைக்கும் நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழுகின்ற நானும் நீங்களும் தன்னந்தனி கட்டையாக அலைய வேண்டிய நிலைமை ஏற்படும் அன்றைய நாளில். அல் அகில்லாஹு யௌமைன் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவருக்கு மற்றவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். தக்வா உள்ள மனிதர்களை தவிர
என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படியான பயங்கரமான தீவிகள் நிறைந்த அமல்கள் நிறைந்த இந்த மாதிரியான நாளை எல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார். நானும் நீங்களும் அதை நம்பி இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கப் போவது எங்களின் உடம்பிலே உயிர் இருக்கும் வரைக்கும் தான். உடம்பில் இருக்கிற உயிர் பறிக்கப்படுமாக இருந்தால் அடுத்த கட்டம் அருமை வாழ்க்கைக்கு பயணம் தான். இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் எதையுமே மனசாட்சியாக சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் என் கோடி சொத்து இருக்கிறதை நல்ல வழியிலே செலவழித்ததற்கு நன்மை சேருங்கள் நாவசைத்து ஒரு வார்த்தை பேச முடியாது. நாளை மறுமை என்ற பயணம், அந்த பயணத்துக்கு இந்த உலகத்தில் இந்த நொடிப்பில் என் உயிர் பிரிந்தாலும் இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த மனிதன் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், இந்த மனிதன் நாவசைத்து என்ன பேசினாலும் பக்கத்தில் இருந்த கண்காணிக்கும் வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்டுவையை விரிக்கப்படும் அன்றைய நாளில். இந்த உலகம் இருக்கிறதே அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, மறுமை என்ற மகத்தான நாளுக்குரிய பயிர் நிலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே மறுமை என்ற அந்த நாளை நம்பி வாழ்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் மறுமை என்ற மகத்தான நாள் இருக்கிறது என்பதை நம்புகிறார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிற காலத்தில் பேசினால் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத் என்றார்கள். அவன் பேசினால் அவன் வாயை நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் அவன் வாயை மூடிக் கொண்டிருக்கட்டும். இதற்கு முன்னால் ஆற்றப்பட்ட உரைகளுடைய சுருக்கத்தில் சொல்லப்பட்ட கரு இந்த உலகத்திலே மறுமை என்ற ஆழமான நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்ற அன்பார்ந்தவர்களே, பேசினால் நல்லதை பேசும், இல்லை என்றால் வாயை அழைத்துக் கொண்டிருப்போம். என்னுடைய ஈமானுக்கு, என் மறுமை வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வார்த்தை ஒரு துளி இருக்கும் என்பார்களே. நபிகளாருடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த 2 பேரை பற்றி நபிகளார் சொன்னார்கள். ஒருவர் நல்லவராக வாழுகிறார், மற்றவர் கெட்டவராக வாழுகிறார். ஆனால் இருவரும் நண்பர்களாக இணைந்து வாழுகிறார்கள். நல்லவராக வாழ்ந்தவர் கெட்டவராக வாழும் நண்பரை திருத்த வேண்டும் என்று நல்லெண்ணம் வைக்கிறார். இபாதத்தெல்லாம் முடிந்து போகிற வழியிலே அவரை கண்டால், நீ என்ன இந்த பாவத்திலே இருக்க உன்னை காணுகிறேன், திருந்த மாட்டாயா? ஏன் நீ உன்னை திருத்திக் கொள்ளாமல் இருக்கிறாய்? இப்படியே பல கட்டங்களில் பேசும்போது அவன் ஆத்திரத்தால் அவன் உள்ளவெறிந்து அவனாக விரக்தி கொண்டு அவன் கேட்கிறான், கல்லி நீ வரப்பி என் ரப்போடு என்ன விட்டு, நீ நான் ரப்போடு பார்த்துக் கொள்கிறேன். ஆத்திரம் பொங்கி வருகிற இந்த நல்ல மனிதனுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம் பொங்கி வந்தவுடனே ஆத்திரத்தின் வெளிப்பாடு சொல்கிறார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டாண்டா, அல்லாஹ் யுத்கிலுக்கல் ஜன்னah, உன்னை சுவர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான். இது ஹைரான வார்த்தை அல்ல, ஷர்ரான வார்த்தை. இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருவரும் மௌத்தாகிறார்கள், அல்லாஹ் இருவரையும் எழுப்புகிறான். நல்ல மனிதனாக வாழ்ந்தவரை பற்றி அல்லாஹ் அழைத்து கேட்கிறான், அகுந்த பி ஆலிமன், என்னை பற்றி நன்றாக அறிந்து தெரிந்தால் நீ பேசினாய், உனக்கு எப்படி தெரியும்? மன்னிப்பேனா இவனை தண்டிப்பேனா, இவன் நரகமா சுவர்க்கமா என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் அலாமாப்பி எதைய கதிரா, அல்ல எண்ணியத்தில் உள்ள அதிகாரத்தில் உனக்கு மீறிய சக்தி இருக்கிறது, நான் எடுத்த முடிவை மாற்றுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து பேசினாயா? நீ பேசிய இந்த வார்த்தையால் இவனை நரகத்தில் தூக்கி தள்ளுங்கள் என்றெல்லாம் வானவர்களுக்கு கட்டளையிடுகிறான். ஒரு வார்த்தை சகோதரர்களே, ஒரே ஒரு வார்த்தை. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்றார்கள் தாபீன்களுக்கு, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, இந்த உயிர் யார் கையில் இருக்கிறது அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லதகல்லம பிகலிமத்தின் அவ் பக்கத் துன்யாஹு வ ஆகிரத்தஹு என்று சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தையால் இவருடைய உலக வாழ்க்கையும் ஆகிரத்து வாழ்க்கையும் அழிந்து போய்விட்டது என்று சொன்னார்கள். நானும் நீங்கள் எங்கே இருக்கிறோம் என்பார்களே, பெற்ற பிள்ளை என்று பார்க்காமல் நாய் பன்றி என்று நாசமா போ
நிலை என்ன, அந்த வார்த்தையால் அந்த தாயின் தகப்பனின் மறுமை வாழ்க்கை என்ன சகோதரர்களே? உன் மனைவியை நீ மரியாதையாக பாரு. உன் மனைவியை கண்டிக்க வேண்டி ஏற்பட்டால் திருத்துவதற்கு முறையாக கண்டி, ஆனால் அம்பலப்படுத்தாதே. உன் மனைவியின் கன்னத்தில் அறையாதே. எத்தனை ஆசான்கள் மாணவர்களை கன்னத்தில் தாறுமாறாக அறைகிறார்கள். மறுமையில் எப்படி தப்புப்பாவை சகோதரர்களே? ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சில அடிமைகள் இருக்கிறார்கள், பணியாளர்கள். அவர்கள் வேலை செய்கிறார்கள், ஆனால் நான் சொல்கிற வேலையில் குறைவு செய்கிறார்கள். என்னுடைய பேச்சை கேட்காமல் நடக்கின்றார்கள் அடிமைகள். நான் அவர்களுக்கு சில போல அடித்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆத்திரத்தோடு வருகிறார். மறுமை என்ற பயத்தோடு வருகிறார். மறுமை என்ற பயத்தோடு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிக்கின்ற அடி அந்த பிள்ளை அவர்கள் செய்கின்ற தவறுக்கு ஏற்ப, அதற்கு ஏற்ப அதன் அளவுக்கு அடித்தால் நீ மறுமையில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாய். அலைஹா, அதை நீ அதிகப்படுத்தினால் மறுமையில் தண்டிக்கப்படுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆசான் மாணவனை இவர் கோபத்தோடு இருக்கிற நேரத்தில் அவன் குற்றம் செய்கிறான். செய்த குற்றம் சிறிய குற்றம் தான். இவன் ஆத்திரத்தையும் கோபத்தையும் வீட்டிலே நடந்த பிரச்சனையையும் எல்லாத்தையும் தலைநறைய வைத்து தாறுமாறாக துருத்தி அடிக்கிறான். சமூகத்தில் சாதாரணமாக மனிதன் நன்றியை எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து அது சரியாக நடக்கவில்லை என்றால் அவனுக்குரிய தலைமைகளை கொடுக்காமல், அவனுக்குரிய அந்த பங்கை ஒதுக்காமல் பழிவாங்குகின்ற நிலைகளை பார்க்கலாம். மறுமை கண்ணியத்துக்குரிய அன்பாக சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், அவள் யஸ்முத், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டிருக்கட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் ஃபலா யுதி ஜாரஹு, அவர்கள் அண்டை வீட்டாரை நோய்மைப்படுத்தாமல் இருக்கட்டும். அல்லாஹு அக்பர். காணி பிரச்சனையா, அடுத்த வந்த தோட்டமா, ஒப்பினை இளையாம் எங்கட வாப்படன்னு நாங்க நினைக்கிறோம். இல்லை, எங்கட வாப்பாவோட 30 வருடத்துக்கு மேலாக அந்த தோட்டத்தில் இருந்து இருக்கிறார்களாம். உனக்கு எப்படி உரிமையாகும் அது? அன்பாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலயூரி சாரகு என்றார்கள். அண்டை வீட்டுக்காரனையை நோய்மைப்படுத்தாது என்றாலும் மனைவியை எப்படி நோய்மைப்படுத்துவது? மனைவி எப்படி கணவனை நோய்மைப்படுத்துவது? சிங்கம் போட்டு சீறி நிற்கிறாள். இவன் சித்திரவதை செய்கிறான். அன்பாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை சொன்னார்கள் மற்றதை புரிந்து கொள்வதற்கு. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள் ஃபல்யுக்ரிம் ஸைஃபஹு என்றார்கள். தன்னுடைய விருந்தாளை நன்றாக உபசரிக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு தகவலோடு நான் உங்கள் கவனத்தை மறுமை என்ற மஹ்ஷர் என்ற பயங்கர வெட்டவெளிக்கு கொண்டு வருகிறேன் சகோதரர்களே. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் கபர் வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். சூர் ஊதப்படுகிற நேரத்தில் உயிரோடு இருக்கிறவன் மௌத்தாகுவான். ஃபைனல் நுபிக பிஸ்ஸூர் ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுகிறவர்களை தவிர வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மௌத்தாகி விடுவார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே கபர் வாழ்க்கை அனுபவிப்பார்கள். மீண்டும் 40 வருடம் கழிந்ததன் பின்னால் அல்லாஹ் மீண்டும் சூருவான். ஒரு கட்டத்தில் நபிகளார் கவலையோடு இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நம்முடைய தூதரை நீங்கள் ஏன் ஆத்திரத்தோடு கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. நாம் எப்படி கவலையோடு இருக்காமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடையவர் அந்த சூர் ஊதுவதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட வானவர் கையிலே அந்த குழலை வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்போது எனக்கு அனுமதி கிடைக்கும் என்று அந்த நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சூர் ஊதப்படும் கட்டத்தில் அந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் மன்னரைகளிலிருந்து எழுத்து
எங்களை இந்த மன்னரைகளிலிருந்து எழுப்பிய யார்? மண்ணை தட்டி கொண்டு வருவார்கள். வேகமாக போவார்கள். அன்றைய நாளில் அன்றைய அன்றைய நாளில் மனிதர்கள் ஈசாவை போன்று நிலத்திலிருந்து சிவரடிக்கப்பட்ட ஈசாவை போன்று மாறுவார்கள். சூழப்பட்டவர்களுக்கு மத்தியில் எந்த குடும்பம் எந்த பரம்பரை ஒன்று கிடையாது. யாரும் யாரிடத்தையும் பேச மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். சொல்கிறார். அன்றைய நாளில் ஒரு அழைப்பாளர் சத்தம் போட்டு அழைப்பார். எல்லோருமாக ஆடு மாடுகள் எப்படி சத்தம் இல்லாமல் அமைதியாக கூட்டமாக எருமைகள் போவதை போல மனிதன் எதுவுமே அறியாமல் தெரியாமல் பதற்றத்தோடு தலையை தாழ்த்தி கொண்டு போவார்கள். அவர்களுடைய பாதையை அது திசை திரும்பாது. அழைப்பாளரின் அழைப்பை நோக்கி நேர போய் கொண்டிருப்பார்கள். நபியே, அவர்களுடைய வாயால் யாரும் யாரையும் பார்த்து பேச மாட்டார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் நிலை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதை விட கோடி பயங்கரமானது பார்ப்பவர்களே. அந்த நேரத்தில் அவர்களின் காலோசை காலடி சத்தத்தை தவிர நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். அன்றைய நாள் பயங்கரமானது. பாவிகளை நல்லவர்களை விட்டும் பிரிந்திருங்கள். மன்னரையிலிருந்து எழுப்பி கொண்டு வரப்படுகிற நேரத்தில் சில பேர் 2 காலால் உலகத்தில் ஒன்று நடந்து வருவார்கள். இன்னும் சில பேர் தலையால் நடந்து வருவார்கள். தலையால் லவுடைய தூதரை தலையால் எப்படி நடப்பார்கள்? எப்படி தலையால் நடப்பார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கால்களாலும் அல்லதி அம்சாஹு அலா ரிஜ்லை, அந்த 2 காலால் நடக்க வைத்த அல்லாஹ் அவன் தலையால் நடக்க வைப்பதற்கு சக்தி உள்ளவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையால் நடந்து வருவான். சில பேர் வயிற்றால் வருவார்கள். சில பேர் ஓடி ஓடி சந்தோஷமாக வருவார்கள். பாவிகளை விட்டும் நல்லவர்கள் பிரிந்து நிற்பார்கள். அன்றைய நாளில் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுகிற நேரத்தில் மனிதர்களுடைய கண்கள் பதற்றத்தால் நீல நிறமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனுஷர் என்ற வெளியை நபிகளார் சொன்னார்கள். இந்த உலகத்தை ஒரு வேறு உலகமாக வெட்ட வெளியாக ஒரு ரொட்டியை போன்ற வெட்ட வெளியாக ஆக்குவான். அன்றைய நாளிலே சூரியனை ஒரு மைல் தூரத்தில் நெருக்கமாக்கி வைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் நின்றுதான் ஆக வேண்டும். சூரியன் ஒரு மைல் தூரத்துக்கு நெருக்கமாக்கப்படும். 70 முழத்தின் அளவுக்கு அவன் வியர்வைகள் ஓடி போகும். அது வெள்ளமாக பாயும். சில பேருடைய கால் வரைக்கும், சில பேருடைய தலை வரைக்கும், சில பேருடைய சந்து வரைக்கும், சில பேருடைய பாவத்தை கேட்ப முழங்கால் வரைக்கும் வந்துவிடும். يوم يكشف عن ساق ويدعون الى السجود فلا يستطيعون. அன்றைய நாளில் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய வருமாறு சமூகம் அழைக்கப்படுவார்கள். அந்த நாளில் ஒரு கூட்டம் வருவார்கள். فلا يستطيعون, அவர்கள் சக்தி வர மாட்டார்கள். خاشعة أبصارهم ترهقهم ذلة, அவர்களுடைய பார்வை தாழ்ந்து சத்தம் தாழ்ந்து அவர்கள் தலை குனிந்து இழிவு நிறைந்தவர்களாக வருவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? فقد كانوا يدعون الى السجود وهم سالمون. ஆரோக்கியவான்களாக நடந்து போக முடியுமான நல்ல சிந்தனை உள்ள உணர்வுள்ள எது சரியான பிழையான எனக்கு தேவை என்று உணரக்கூடிய சிந்தனா சக்தி ஒடுக்கப்பட்ட நிலையிலே சாலிமூன் இருந்தார்கள். ஆனால் வரவில்லை. சுப இல்லாமல் நீங்கள் தூங்குகின்றீர்களா? அந்தல் அசீஸ் அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியவான் என்று நினைத்து வாழ்ந்தாயா? அரசியல் மேடையில் நீ பெரும் பதவி வைத்தாய் என்று நினைத்தாயா?
சத்தியத்தை முடக்க வேண்டும் என்ற உன் எதிர்நீச்சலை உன் உலக பணத்தை வைத்து நீ நிலைநாட்டினாயா? நீதாண்டா கண்ணியவான். நக்கலாக சொல்வான், அனுபவி என்றெல்லாம் சொல்வான். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையுடைய விவகாரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் நடக்கக்கூடியது. அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் 4 கேள்விகள் கேட்கப்படும். சென்ற உரையிலும் நினைவுபடுத்தப்பட்டது. لا تزال قدم عبد حتى يسأل عن 40. அந்த 4க்கும் பதில் சொல்லாத வரைக்கும் வைத்தகால் என்ற இடத்திலிருந்து அகற்ற முடியாது என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முதலாவது அன்உம்ரி, அவன் ஒட்டுமொத்த வாழ்நாளும் அவனுக்கு சிந்தனா சக்தி, அவன் பகுத்தை, அவன் சாதாரண பருவநிலை அடைந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும். சில பேர் யோசிப்பார்கள், இளமை காலத்தில் நல்ல நிலையில் வாழ்ந்தவன் யாரடா? இன்றைக்கு பள்ளியும் கையுமாக பள்ளி பறவைகளாக இருக்கின்ற முதியவர்கள் ஆட வேண்டிய ஆட்டத்தையும் போட வேண்டிய கூட்டையும் போட்டுவிட்டு தான் எங்களுக்கு அறிவுரை செய்கிறார்களா? நான் மன்னிக்கக்கூடியவன், இறக்கம் உள்ளவன். ஆனால் எங்களை கெட்ட நிலைக்கு இந்த சிந்தனை கொண்டு போய்விடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்கள், ஒட்டுமொத்தம் சீதனத்தை வாங்கினாயா? கொடுத்த மகளையே உனக்கு அதிகாரமாக எடுக்க முடியாது. எனக்கு வீட்டை எழுதித்தான்னு கேட்டாயா? இன்னும் பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள். வீட்டிலே மற்றவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. பெற்றெடுக்கப்பட்ட பெண் பிள்ளைக்கு மட்டுமல்லடா சொத்திலே உரிமை உண்டு, ஆண் பிள்ளைக்கும் தான் உரிமை உண்டு. அவனாக உனக்கு அன்பளிப்பு செய்ய குற்றமில்லை, எடுத்துக்கொள். நீ கொடுத்த மகளை பலவந்தமாக எடுக்காதே. அவனாக உனக்கு தந்தால் குற்றமில்லை, எடுத்துக்கொள். ஆனால் பழி போடாதே. இன்றைக்கு எழுதி தரவில்லையா? நாளைக்கு உன் மகளை விட்டுவிட்டு போவேன் என்று நீ வார்த்தையால் சொல்கிறாயா? நாளை மறுமையில் உன் நெருப்பிலே சுடும் அந்த வார்த்தை. ஒட்டுமொத்த வாழ்நாள் பார்த்த பார்வை என்ன, கேட்ட கேள்வி என்ன? இரண்டாவது அவருடைய வாலிபத்தை பற்றி நபிகளார் சொன்னார்கள், வாலிபர்களே, சிங்கங்களே, இந்த சமூகத்தின் முதுகெலும்புகளே, வாலிபத்தை இந்த இடத்திலே குந்தியிருந்து மார்க்கத்தோடு கழிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அல்லாஹ் உங்களை அருள் கண் கொண்டு உங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வாலிபத்தை எப்படி கழித்தாய்? ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? இது லேசான கேள்வி அல்ல சகோதரர். சுப்ஹானல்லாஹ். வாய் நிறைய மார்க்கம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, தலை நிறைய தகவல் களஞ்சியமாக மூட முடியாது. பேச வந்தால் இந்த தலைப்பில் என்ன ஆயத்தை முன்வைப்பார் என்ற அறிவு உண்டு. பொருளாதாரத்தில் கடன் எடுத்தால் திருப்பி கொடுக்கறதில்லை. எல்லாத்தையும் பற்றி ஆதாரம் தேடுவார், எல்லாத்தையும் பற்றி நல்ல தெளிவை பேசுவார், தெளிவை தேடுவார். ஆனால் வியாபாரத்தை பற்றி தேடிக்கொள்வதில்லை. தேடினால் உணவாகும். மணிக்கத்தா ஹக்கம் முஸ்லிமின் பியமீனி. யாராவது ஒரு பொய் சத்தியம் சொல்லி இன்னொரு மனிதனுடைய சொத்தை அபகரித்தால் அவனுக்கு அல்ல நரகத்தை கட்டாயப்படுத்தி சுவர்க்கத்தை ஹராமாக்குவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழே யா ரசூலல்லாஹ் வைன்கான ஷைஅன் யஸீரன், ஒரு அற்பமான பொருளாக இருந்தாலுமா என்று கேட்கப்பட்ட நபிகளாரிடம். அற்பமான பொருள் செருப்ப களவென்றது கவனம் இல்லை. அவருடைய செருப்பு அங்க வச்சிருக்கல, செருப்பை தேடி பார்க்கிறது. செருப்ப காடல்ல எவண்டையாவது செருப்பை போட்டு வைத்துள்ளது. இந்த செருப்பை விடவும் அற்பமான ஒன்றை தான் நபிகளார் சொல்கிறார்கள். வைன்கான கதீபமின் அராக், நீங்கள் பாவிக்கின்ற பற்றுவக்கும் கருவி அன்றைக்கு உராக் அல்லது அராக் அரபியிலே. அந்த குச்சி ஒரு மரவேறு, அந்த குச்சியை ஒருவன் பாவிக்கிறான், அவன் சொத்தாக உரிமை இல்லாமல் ஒருவன் களவெடுக்கிறான் இருந்தால், போய் சத்தியம் சொல்லி வாதிட்டு எடுக்கிறான் என்றால், அதனால் அவனுக்கு நரகத்தை அல்லாஹ் கட்டாயப்படுத்துவான். பொருளாதாரம் லேசானதல்ல. ஒரு
ஜனாதாவை வைத்துவிட்டு நபிகளார் கேட்பார்கள், இந்த ஜனாதா யாருக்காக கடன் கொடுக்க இருக்கிறாரா? ஆம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு கடனை அடைக்க வழி செய்திருக்கிறாரா? இல்லை என்று சொன்னால் யாராவது இதற்கு பொறுப்பளிக்கிறார்களா கேட்பார்கள். நான் பொறுப்பளிக்கிறேன் என்று சொன்னால் தொழிப்பார்கள். எந்த ஒரு வழியையும் செய்யவில்லை என்றால் சல்லு அலா சாஹிபிக்கும் உங்களுடைய தோழருக்கு நீங்கள் விளைவித்துக் கொள்ளுங்கள் நபிகள் சொல்வார்கள் இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் சொன்னார்கள், சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் போய்விட்டார்கள், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் போய்விட்டார்கள். இந்த இரண்டுக்கும் நடுவே ஒரு ஊட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடனாளிகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பொருளாதார இந்த வழியிலே தேடினாய், எந்த வழியிலே செலவழித்தாய்? ஒரு மனிதன் ஹலாலாக தேடுகிறான். சமூகமே, என் பாசத்துக்குரிய நெஞ்சங்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழும் காலம் கொஞ்ச காலம். அப்படி சொன்னார், ஒரு மனிதனுக்கு 60 வருட வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீண்ட ஆயுள் என்றார்கள் இந்த உம்மத்தை பொறுத்தவரையில் சொல்லலாம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே நானும் நீங்கள் செலவழிக்கின்ற அந்த வழிகளை பார்க்கும்போது அவசியமான வழியிலே, நன்மை தரும் வழியிலே கூடுதலாக செலவழித்திருக்கிறோமா, அனாவசியமான வழியிலே கூடுதலாக செலவழித்திருக்கிறோமா? அனாவசியமான வழியிலே செலவழிக்க வேண்டாம் என்பார்களே, அவசியமான வழியிலே செலவழியுங்கள். இந்த வழியிலே செலவழித்தாய். ஒரு மனிதனுடைய மார்க்க அறிவு, அதை பற்றி அதனால் என்ன செய்தாய் நீ? நபிகளார் பார்த்தார்கள், நரகத்தின் வேதனை ஒரு மனிதன் கடுமையாக தண்டனைக்குட்படுத்தப்படுகிறான். அந்த மனிதனின் தலையிலே மிகப்பெரும் பாறாங்கல்லினால் அடிக்கப்படுகிறது. தலை தூளாகி போய்விடுகிறது. மீண்டும் புதுத்தலை கொண்டு வரப்படுகிறது. மீண்டும் அறையப்படுகிறது. அந்த தலை அப்படியே சுக்குநூறாகி போய்விடுகிறது. இப்படி பயங்கரமான பாவத்துக்கு தண்டனைக்குட்படுத்தப்பட இந்த மனிதன் செய்த பாவம் என்ன என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மனிதன் தான் மார்க்க அறிவை உள்ளத்திலே வைத்திருந்தார். குர்ஆனுடைய அறிவு இருந்தவருக்கு, தொழ வேண்டும் என்ற அறிவு இருந்தாரே, இருந்தும் வயனமு அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்லான தொழுகையை தொழாமல் தூங்கிய மனிதன் என்று நபிகளாருக்கு பதில் சொல்லப்பட்ட சுப இல்லாமல் தூங்கியவர். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை என்ற 4 கேள்விக்கும் பதில் சொல்லாதவரை வைத்த காலை அந்த இடத்திலிருந்து நகர்த்த முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை கண்டால் விரண்டோடுவான். கணவன் மனைவியை கண்டால், மனைவி கணவனை கண்டால், தாய் தகப்பன் என்று எந்த உறவும் இல்லாமல் ஓடுவார்கள். ஆனால் குடும்பங்கள் மார்க்க உணர்வோடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பண்புள்ள ஈமானிய தக்வா உள்ள குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பமாக ஒன்றாக மறுமையிலே இருப்பார்கள். மனைவி இடத்திலே மார்க்கம் இருக்கிறது, கணவன் இடத்திலே மார்க்கவில்லை. பொதுபோக்காக ஒரே தொழிலும் வீடு கற்றவும். மனைவி அவரோட பாட்டில் மார்க்கத்தோடு வாழ்கிறார். இவர்கிட்ட கேட்டா இவர் சொல்றது என்ன, மனைவிக்கு கொடுக்கிறவும் கட்டாயம் தானே, வீடு கட்டவும் கட்டாயம் தானே, சம்பாதிக்கிறவும் கட்டாயம் தானே என்று என்று சொல்லி வாழ்நாள் முழுக்க மண்ணாக்கி விட்டார். திடீரென்று ஹார்ட் அட்டாக் பிடிச்சு பவுத்தாகிறார். மரணம் சொல்லி வரும் ஒன்றல்ல, மரணம் எங்களுக்கு முன்னாடியே பூச்செய்து விட்டு வரும் ஒன்றல்ல, மரணம் திடீரென்று வரக்கூடியது. மரணம் காரணத்தோடும் வரும், காரணம் இல்லாமலும் வரும். கரை சேர மாட்டான் என்று எதிர்பார்த்தவன் கரை சேருகிறான், கரை சேருவான் என்று முழுமையாக முடிவெடுத்தவர்கள் பல பேர் கரை சேராமல் போய்விட்டார்கள். நாளை மறுமையில் சுவர்க்கத்தை நோக்கி மனைவி போகிறார். என் அன்பு மனைவியே என்று பாராட்டி பாராட்டி பேசி அதற்காக வாழ்ந்து இப்பாதத்திலே மறந்து வாழ்ந்த மனிதன் நரகத்தை நோக்கி கணவன் போகிறான். நிலைமை எப்படி இருக்கும் என்பார்களே? இந்த அன்பு கணவரே, நீங்க எனக்காகத்தான் நீங்க இவ்வளவு பெரிய அர்ப்பணங்கள், எனக்காகத்தான் நீங்க இவ்வளவு பெரிய இபாதத்தை விட்டீர்கள். என் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய குழந்தைகளை வளர்க்கத்தான் நீங்கள் இவ்வளவு தியாகம் செய்தீர்கள். அந்த தியாகத்தால் தான் உங்களுக்கு இந்த நன்மையை செய்ய முடியாமல் போய், ஆகவே நாங்கள் பிள்ளைகளுடைய எங்களுடைய
அந்த நன்மைகளிலிருந்து கொஞ்சத்தை உங்களுக்கு தருகிறோம் என்று யாரும் வரமாட்டார்கள் பார்த்தவர்களே, எதிரிகளாக இருப்பார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய நாள் மிக பயங்கரமான நாள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைஇதின் ஷஅனு யுக்னீஹ். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் அவருடைய சொந்த சகோதரனை கண்டால் விரண்டோடுவான். ஓடுவான் அல்ல, மறைவான் அல்ல, ஓடுவான், விரண்டோடுவான். நாயை கண்டால் விரண்டோடுகிறான். தன்னுடைய தாயை கண்டால் விரண்டோடுவான், தந்தையை கண்டால் விரண்டோடுவான். தந்த மனைவி என்று வந்தால் விரண்டோடுவான். இவர் விரண்டோடுவார் என்று சொன்னால் அவன் விரண்டோடுவாங்க. தந்த சகோதரனை கண்டு இவர் ஓடுவார், அவர் ஓடுவார். இறுதியாக தன் குழந்தையை கண்டாலும் விரண்டோடுவான். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள். விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் ஹஃபாத்தன் அவ்ராத்தன் உர்ரா, எந்த விதமான ஆடையும் இல்லாமல், காலிலே செருப்பு இல்லாமல், சூரியன் மைல் தூரத்தில் இருக்க, தரை பயங்கரமாக கொதிக்க, காலிலே செருப்பு இல்லாமல், உடம்பிலே ஆடை இல்லாமல், ஹத்னா செய்யப்படாத நிலையிலே ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவார்கள். ஹத்னா செய்யப்படாத நிலையில் மனுஷனிலேயே பயங்கரமான நிலையில் இருப்பார்கள். இந்நிலையின் விளக்கம் கேட்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், அர்ரிஜால் வன்னிசாஉ யன்துரு பஅதுஹும் இலா பஅத் யா ரசூலல்லாஹ். ஒவ்வொரு ஆணும் மற்றவர்களுடைய பெண்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கும்போது ஒருவர் மற்றவருடைய ஆண்கள் இப்படியாக அவர்களுடைய அவுரத்துகளை பார்த்துக் கொள்வார்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அல்-அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய நாளில் கொடூர தன்மை இருக்கிறதே, ஒருவர் மற்றவருடைய அவுரத்தை பார்க்கிற நிலையில் இருக்க மாட்டார்கள். சுனாமி அடித்து வருகிறது, இந்த அலை இரண்டாவது பேரலையாக, மலை போன்ற அலையாக என்னை பிடித்துக் கொள்ளுமோ தெரியாது என்ற பயம் பயங்கரமாக இருக்கிறது. கடலிலே தண்ணீர் நடுவிலிருந்து வீசப்பட்டிருக்கிறது, கரையோரத்தில் கற்பழிக்கிறான். மேல்மாடியிலே தத்தளித்து யாரும் இல்லையே என்று கணவனும் மனைவியும் வந்து கணவன் இழுபட்டு போக, மனைவி அழுகையும் கண்ணீருமாக மேல்மாடியிலே இருக்க கற்பழிக்கிறான். இந்த நேரத்தையும் விதிவிலக்காக எங்களுக்கு சொல்ல முடியாது. மனிதன் மிருகமாக மாறுகிறான். ஆனால் யாருடைய உடம்பிலையும் ஆடை இல்லாத நேரத்தில் ஒவ்வொருவரும் அடுத்தவரின் அவுரத்தை பார்க்கிற நிலையில் இருக்க மாட்டார்கள். நிலைமை பயங்கரமாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய நாளில் பயங்கரத்தை பற்றி சொல்கிற நேரத்தில், அன்றைய நாளில் யவத்தல் முஜ்ரிமு யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீஹி, ஒவ்வொரு மனிதனும் யா அல்லாஹ் எங்க மகனை அழுத்து நரகத்தில் போட்டு என்ன சுவர்க்கத்தில் போடு யா அல்லாஹ், வஸாஹிபத்திஹி வ அஹீஹி, தந்த மனைவியை தூக்கி நரகத்தில் போட்டு என்ன சுவர்க்கத்தில் போடு யா அல்லாஹ், எங்க சகோதரன் நரகத்தில் போட்டு என்ன சுவர்க்கத்தில் போடு, வமன் ஃபில் அர்லி ஜமீஅன், இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் நரகத்தில் தூக்கி வீசிட்டு என்ன சுவர்க்கத்தில் போடு யா அல்லாஹ் என்று நிற்கிற நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் நாங்கள் எங்களின் நிலைமை என்ன என்பதைத்தான் யோசிக்கிறோம். நம்பாதவர்களே, அன்றைய நாளில் மனிதன் அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், நாங்கள் மனிதருடைய வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டு விடுவோம். அந்த நாள் வத்துக்கல்லிமு ஐதீஹிம், அவருடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, இந்த தோள்கள் மனிதனுக்கு எதிராக கலைக்கும். மனிதன் கேட்பான், எங்களுக்கு எதிராக நீ
காலு அந்தகரல்லதி அந்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வைத்த அல்லாஹ் இன்றைக்கு எங்களை பேச வைத்திருக்கிறான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை கேள்வி உள்ளமெல்லாம் விசாரிக்கப்படும் என்ற நாளில். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த நாளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா? ஒரு மனிதர் வருகிறார், மத்த சாந்த நபிகளாரிடத்தில் கேட்டார், மறுமை எப்போது வருவதாவுடைய தூதரே? உடனே நபிகளார் திருப்பி அந்த மனிதரிடத்தில் கேட்டார், அடுத்தலகா, அந்த மறுமைக்காக நீ என்ன தயார்படுத்த இருக்கிறாய்? தயார்படுத்துவதில் பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று நன்மையை கொள்ளையடிப்பது, இரண்டாவது பாவங்கள் என்று விட்டு வாழ்கிறோம். பார்ந்தவர்களே, ரப்பல் ஆலமீனுக்கு துரோகம் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்வது. இந்த உலகத்தில் ரப்புக்கு செய்கிற பயங்கரமான குற்றம் அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதனுடைய வாயாலோ பிள்ளைக்கு சுகம் இல்லையாம், வாங்க போம் அண்ணாவர்கள் துவா போடுறோம். பிள்ளைக்கு செய்கிற அநியாயம், ரப்புக்கு செய்கிற அநியாயம். அவர் நூலை கட்டி களத்திலே போடுகிறார், இடுப்பிலே துவா என்ற பெயரில் போடுகிறார். வீட்டிலே பறக்கத்தில்லையா? வீட்டு மூலையிலே நான் 4 போத்தல் குப்பிகளை தருகிறேன், கொடுக்கிறார். பிள்ளை பயந்தானாம், கோழிக்கு பயந்தானாம், சேவலுக்கு பயந்தானாம், பூனை வாய்ந்ததாம். உடனே யாரோ மந்திரிக்கிறார், எடுத்து ஓடுகிறார், நம்புகிறான். மன்னாத்தா அர்ராஃபலு காஹிலன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாஸ்திரகாரன், குறிகாரன், மந்திரிக்கிறவன் போய் அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறான். அவன் ஒட்டுமொத்த மார்க்கத்தை நிராகரித்தோர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மயுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாய், யாரெல்லாம் இணை வைக்கிறார்கள் அவர்கள் வானத்திலிருந்து விழுந்து இறைச்சி துண்டு துண்டாக சிலரடிக்கு வீசப்பட்டு ஃபதஹ்தஃபுஹு தைர், பறவைகள் வந்து அவனின் இறைச்சியை துண்டு துண்டாக தவிப்போக, காற்று வந்து அடித்து போகிறது. இதற்கு சமமானவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உலகத்திலே அல்ல, ஆகிரத்தில் அவனின் நிலை பயங்கரமானது. இந்த விசாரணை நிரந்தர நரகம் அன்பார்ந்தவர்களே. நாங்கள் ரப்புக்கு செய்கிற கடமைகள் மிக முக்கியமான தொழுகை அன்பார்ந்தவர்களே. நபிகளாருடைய மவுத்துடைய நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையில் உறுதியாக இருங்கள். நோயாளிகள் விதிவிலக்கில்லை, படுத்த படுக்கையிலே இருக்கிறாரா விதிவிலக்கில்லை, பிரயாணியா விதிவிலக்கில்லை, நேரத்துக்கு தொழுகிற தாய்மார்களே. அசரை கிட்டவாக நேரத்தில் தொழுகிறவர்கள் மூட நம்பிக்கை வளர்கிறது. ஜும்மா நாளில் ஆண்கள் ஜும்மா தொழில் முடிந்ததன் பின்னால் தானும் பெண்கள் நுகர்வுகள் என்னும் எங்கே சட்டம் இயற்றப்பட்டது? யார் சொல்லி தந்தது? பாங்கு பள்ளியிலே கேட்கப்படுகிறதா? நுகரை தொழுங்கள் நீங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகிற முதலாவது விசாரணை தொழுகையை பற்றி என்றார்கள். எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தன்னந்தனியாக்கப்படுவோம் என்பார்களே. நாங்கள் மறுமையில் தப்புவதற்குரிய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். மன்னூக்கை செய்யவுங்கள் கியாமா ஃபகத் உஸிப என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையிலே யார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரோ அவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், அழிந்து போய்விட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே எனக்கும் ரப்புக்கும் உள்ள கடமைகளில் நாங்கள் சரியாக நடந்தோமா இல்லை என்பதை யோசித்து பாருங்கள். நாளை மறுமையிலே நான் நீங்களும் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு எங்களை தயார்படுத்தி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். எங்களுடைய சக்காத்துகளை சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்று பாருங்கள் சகோதரர்களே. யார் சக்காத்தை நிறைவேற்றவில்லை நாளை மறுமையில் பயங்கரமாக தண்டிக்கப்படுவார். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைகளை சரியாக ஏற்று நடந்தோமா என்பதை பாருங்கள். இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே செய்கிற இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டினாரோ அப்படி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே பின்பற்றுங்கள். வீடு கட்டுவதா, திருமணங்கள் நடத்துவதா, ஜனாதாக்களுடைய விவகாரங்களா, கொண்டு போவதா, கபனிடுவதா, குளிப்பாட்டுவதா, வைத்து தொழில்ப்பதா, அடக்கம் செய்வதா,
அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் கொலை பண்ணுங்கள். அதே மறுமையில் ஒரு அழைப்போடு யாரையெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களோடு செல்லுங்கள். சேவை பின்பற்றினாயா அவரோடு போங்க. மன்காரை அபுது ஷம்ஸ், சூரியனை யார் வழங்கினாரோ சூரியனோ யார் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்களோ அவர்களோடு போங்க என்று சொல்கிற நேரத்தில் அந்த மாணிக்க முத்து, அந்த இரக்கமுள்ள கருணையுள்ள கருணைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் அப்போது சுவர்க்கத்தை நோக்கி கொண்டு போகும். ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே நீர் புகட்டப்படும். ரஃபரத்துக்கும் யௌமல் கியாமா, நான் நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் நீரத்தோடு போவேன். அதனுடைய பாத்திரங்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை, குடித்தாலின் தாகம் வராது. அப்படியான அந்த தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருப்பின் ஒரு சமூகம் வந்து கொண்டிருப்பார்கள் மறுமை நாள். அன்பார்ந்தவர்களே, மனிதனின் நிலை உம்மத்தி என்ற சமூகமே என்று சொல்லி அழைப்பார்கள். இலக்கமானவர் கொடுக்க பார்க்கிற நேரத்தில் வானவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தெரியுமா, உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு நீங்கள் ஒப்படைத்து விட்டு செல்ல, உங்களுடைய மௌத்தின் பின்னால் மார்க்கத்தில் என்னென்ன உருவாக்கினார்கள், விதத்தையும் மூட நம்பிக்கைகளையும் மார்க்கம் என்ற வேலை அரங்கேற்று செய்வார்கள். உங்களுக்கு தெரியாது நபியே, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டாம். அப்படியா, என் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு இன்னும் கேடு உண்டாகட்டும், தூரமாக்குங்கள். அருமையின் நிலை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய நீண்ட மறுமையின் நிகழ்வின் உரையை கேட்டுவிட்டு பதட்டத்தோடு நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அத்தஸ்மஅனி, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எனக்காக மன்றாடுவீர்களா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் மன்றாடுகிறேன். ஐன் அத்லுபுக யா ரசூலல்லாஹ், நான் உங்களை மறுமையில் எந்த இடத்தில் சந்திப்பது என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் சொன்னார்கள், துருபுனி இந்த மீசான், நன்மையும் தீமையும் நெருக்கப்படும் தராசு இருக்கிற இடத்தில் என்னை பாருங்கள். இந்த உம்மத்துடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படும். அந்த நேரத்தில் யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய நன்மையை கூட்டிடு யா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள். ஃபைலம் அஜிதுக, அந்த இடத்தில் உங்களை நான் காணாட்டி எங்க சந்திக்கிற யார சொல்லலாம், துலுபுனி 5 சிராத் என்ற ஒரு பயங்கரமான பாலம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த பாலத்தின் ஓரத்தில் கொக்கிகளை எல்லாம் வைத்திருக்கிறான். சில பேர் மின்னல் வேகத்திலே போவார்கள், சில பேர் கடும் காற்று வேகத்திலே போவார்கள், சில பேர் மெல்ல மெல்ல போய்விடுவார்கள், சில பேர் அந்த கொக்கிகளால் கவ்வி பிடித்து நரகத்துக்குள்ளே போடப்படுவார்கள். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்ற உம்மத்தை பாதுகாத்து என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். அங்கேயும் நான் உங்களை காணாவிட்டால் எங்கே பார்ப்பது, ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை அருகே வாருங்கள், இந்த 3 இடத்தையும் விட்டு நான் தவற மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. அல்லாஹ் சூரத் மரியமிலே சொல்கிறான், உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த சிராத் என்ற பாலத்தை தாண்டித்தான் ஆகணும். முமின்கள் தக்வாவுள்ள மனிதர்களை நாங்கள் பாதுகாப்போம். அநியாயக்காரர்களை அதிலே மண்டியிட்டு கிடக்க வைப்போம். அல்லாஹ்வுக்கு செய்த அநியாயம், இந்த மனிதனுக்கு செய்த அநியாயம். يوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني. அதை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் கொள்கையை விட்டுட்டு எங்களுடைய உம்மா அப்பாரை பின்பற்றினது, சேவை சொல்லி தந்தது, எங்களுடைய பரம்பரை வாழையாக செய்து வந்தது விட்டுட்டு விடலாமா என்ற நிலையில பின்பற்றி வந்தது எல்லாத்தையுமே யோசிக்காம சிந்தித்திருந்தால், சொல்வதை கேட்டிருந்தால் நரக நெருப்பில் இருக்க மாட்டோமே என்று சொல்வார்களே, அப்படியான நிலையில இருந்து மார்க்கம் என்ற பெயரில் எல்லாத்தையும் செய்தவர்கள்.
ரசூலை தேடி அவர்கள் செய்தது எது என்று பார்க்காமல் நடந்தவர்கள் அநியாயக்காரர்கள் மறுமையிலே விரல்களை கட்டிப்பார்கள். அல்லாஹ் விரல் என்று சொல்லவில்லை. யௌமைய அப்து தாலிமு அலா யதைஹி, ரெண்டு கையையும் கடிப்பார்கள். அந்த நாளில் சொல்வார்கள் அலைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருந்தால் நன்றாக இருக்குமே. நான் இன்னார சொல்லத்தை கேட்டேனே, அன்னார சொல்லத்தை கேட்டேனே என்று கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு செய்கிற அநியாயங்கள் இந்த மண்ணிலே சொத்தென்ற விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். யாராவது இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு சாதாரண ஒரு சாமி மனிதன் எடுத்தாலும் அதை மறுமையில் 7 பூமியையும் எடுத்து மாலையாக அணிவிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர் நீண்ட தலை பண்பார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ பிறந்தவர்கள் அல்ல. நான் நீங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இஹ்லாஸை பதிய வைத்துக் கொள்வோம். நாளை மறுமையில் 3 பேருடைய தண்டனையை பற்றி, நிலைமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், பெரிய அந்தஸ்துக்குரிய நன்மை அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர், தாயியாக இருந்த மிகப்பெரிய ஆளும், பெரிய அந்தஸ்து சகோதரர்களே. இந்த உலகத்திலே 3வது மிகப்பெரிய அருள், ஒரு தனவந்தராக உலகத்திலே பொருளாதார வளத்தோடு வாழுகிறார். இந்த பொருளாதார வளத்தோடு வாழ்கிற மனிதனை அணுகி அல்லாஹ் கேட்கிறார், நீ என்ன செய்கிறாய்? யா அல்லாஹ், நீ இந்த உலகத்தை எந்த வழியிலே செலவழித்தால் உனக்கு விருப்பமாக இருக்குமோ, மா தரத்து ஐய சபீலின் துஹிப்பு, நீ விரும்புற எந்த ஒரு வழியை நான் விட எல்லா வழியிலும் செலவழித்தேன். பொய் சொல்கிறாய், நீ எனக்காக செய்யவில்லை, மனிதர்களுக்காக செய்தாய். இந்த நொடி பொழுதிலே மனிதர்களுக்காக அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்றதை. ஆகவே மௌத் வேகமாக வரும். எங்களை திருத்திக் கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ். சத்தமாக சொல்லுங்கள், எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த இஜ்திமாவை ஒரு வெற்றியாக ஆக்கட்டும். மறுமையின் தகவல்களில் மனிதனின் நிலையை நீண்ட தகவல்களாக பேசலாம். எனக்கு பின்னால் ஷேக் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஆகவே குர்ஆனின் ஒவ்வொரு பக்கத்திலையும் எல்லாம் மறுமையை நினைவுபடுத்துகிறான். தேடுவோம், படிப்போம். மறுமையில் நபிமார்கள் அழுகையோடு இருப்பார்கள் என்றால் எங்கள் நிலை என்மாத்திரம் சகோதரர்களே. வாழ்க்கையிலே பேசியது 3 போய் சத்தியத்தை வளர்ப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னைக்கு கதப்து சலாச கதபாத்தின் 3 பொய் சொல்லி இருக்கிறேன், சத்தியத்துக்காக அல்லாஹ் என்ன தண்டிச்சிடுவானோ என்று பயமாக இருக்கிறது என்று அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட துஆ சமூகத்துக்கு எதிராக தாங்கேலாத கொல்ல வருகிற நேரத்தில் கேட்டார்கள், பயந்து கொண்டிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினால் நடந்த அந்த தவறு ஷைத்தானுடைய தீண்டல் அல்லாஹ் மன்னித்தான். ஒன்றுக்காக பயந்து கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் மன்னித்தான் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரத்தை சாப்பிட்டார்கள். நான் அதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அழுது கொண்டிருப்பார் சகோதரர்களே. இந்த உலகத்தின் உத்தமமான சீதேவிகள் அழுகிறார்கள் என்றால் பாவக்கரைகளோடு வாழ்கை என்னையும் உங்களையும் ஒரு காலம் யோசிப்போம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பண்பான மனிதர்களாக வாழ்ந்து ஈமானோட மௌத்தாகும் நல்ல வாக்கியத்தை தந்திருவானாக. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சித்தீக்கீங்கள் சாலிஹீங்களோடு ஒன்றாக இருக்கும் வாக்கியத்தை தந்திருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جزاكم الله خيرا.